நடிக்காத. இத்தனை நாள் நடிச்சு என் வாழ்க்கைய நாசம் பண்ண மாதிரி இனிமே நடிச்சுதான் எட்டு வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்ற அவசியம் உனக்கு இல்ல. என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சு எனக்குள்ள கலந்து ரத்தமும் சதையுமாயி அப்படியே நெஞ்சோடு ஒரு நாள் பிச்சுட்டு போற கடினமான மனசு உனக்கு இருக்கலாம். ஆனா லவ் பண்ற பொண்ண முகம் பார்த்து கொள்ற அளவுக்கு கடினமான மனசு எனக்கு இல்ல. அந்த மனசு எனக்கு இங்க வரல. எனக்கு சாபத்தி கூட நான் இப்போ கவலைப்படல. எனக்கு எதுனாலும் ஓகே. வாழ்க்கை இப்படி இப்படியே செத்து போயிட்டாலும் எனக்கு ஓகே. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறது இப்ப என்னோட இந்த வாழ்க்கையோட நிம்மதியை கேட்டு இல்ல. நான் செத்ததுக்கு அப்புறம் என் ஆன்மாவாவது நிம்மதியா இருக்கணும் இல்லையா? அதுக்கு நல்ல எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அந்த டிரைவர் அப்படி ஓடி போகணும்? அந்த சுஷ்மா இதுக்கு அப்படி பண்ணணும்? யார் அவளை வச்சா? நான் படுத்து கிடந்த கட்டில் மேல நின்று அவன் யாரு? கட்டில என் கூட படுத்து கிடந்த நீ யாரு? நீ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழணும்? ஏன் 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 அப்படின்னு சொல்லி அப்படி யோசிச்சு குழம்பி இந்த பிறவியில் நான் தெரிஞ்ச மாதிரி நாளைக்கு ஆன்மாவும் அதே மாதிரி சத்தத்துக்கு அப்புறம் சுத்திட்டு இருக்க கூடாது. அதையா ஐ வில் நாட் அலோவ் தட். ஐ வாண்ட் மை சோல் டு பி இன் பீஸ் அண்ட் ரெஸ்ட். அதுக்கு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும். என்னை சுத்தி நடந்தது என்ன? அது ஏன்?